ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா உமன்ஸ் வர்சஸ் பாகிஸ்தான் உமன்ஸ். ஸோ இது ரெண்டு டீமுக்குமே இடையே நடக்க போகிற T20 ஏசியா கப்போட செகண்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்சஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு குரூப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. மொத்தமாக 8 டீம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு குரூப்பாக 4 டீம்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா மொத்த டோர்னமெண்ட்டுமே வந்துட்டு மொத்தமாகவே 15 மேட்சஸ் தான் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ 12 லீக் போட்டிகள், ஸோ 2 செமிஃபைனல், ஒரு ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 10 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த லீகையுமே முடிக்கிறாங்க. கிரவுண்டு எல்லாமே ஒரே கிரவுண்டு தான். ஸோ ரங்கிரே அரேரா டம்புலாவில் வச்சு தான் அந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெடிக்டபிள் மேட்சஸாக தான் நிறைய மேட்சஸ் இருக்கும். சின்ன டீம்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு மலேசியாவாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன கண்ட்ரிஸ் ப்ளே பண்ணுறதை விட இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஸோ இந்த 4 டீம்ஸ் ப்ளே பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொடுக்குறாங்க ட்ரீம் லோன் பொறுத்த வரைக்கும். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கு. ஸோ அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ், கேப்டன் வைஸ் கேப்டனு, ஸோ ரிஸ்க் சேஃப்னு சொல்லி 2 ஆப்ஷனோட. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ண பிளேயர்ஸ் அதுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லி ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னு சொல்லி ஓரளவுக்கு ஒரு 14 பிளேயர்ஸை ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மேக்ஸிமம் அதுலேருந்து 9 to 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீமில் வந்துருந்தாங்க. ஸோ அது கூட நம்ம கொடுக்கக்கூடிய லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 பிளேஸ் கிட்ட டிக் பண்ணியிருக்கோம். ஸோ மினிமமாக 3 பிளேயர்ஸ் வரைக்கும் லோ பர்சன்டேஜ்லேருந்து ட்ரீம் டீம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19th ஜூலை ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 7 மணிக்கு இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 6:30க்கு டாஸ் போட்டுருவாங்க. வெனியை பொறுத்த வரைக்கும் ரங்கிரே டம்புலா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் டம்புலாவில் வச்சு தான் நடக்குது. ஹெட்ஹெட் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 14 முறை T20யில் சந்திச்சிருக்காங்க. 11 முறை இந்தியாவும் 3 முறை பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானும் T20 உமன்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோவர் சைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சீம் பவுலர்ஸ்க்கு இனிஷியலாக கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும், ஸ்விங்கும் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தி மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு தான் நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை மொத்தமாக 3 மேட்சஸ் தான் நடந்திருக்கு இன்டர்நேஷனல். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு தான் அதிக சப்போர்ட்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ கேப்டன் எந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் சூஸ் டு பேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. மொத்தமாக உமன்ஸ் T20 3 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1 முறையும் பேட்டிங் செகண்ட் 2 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் பேட் ஸ்கோரே பார்த்தீங்க அப்படின்னா 134 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ஹையர் ஸ்கோர் இந்தியா உமன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 138க்கு 6. லோ ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா உமன் 125க்கு 7 அப்படின்னு சொல்லி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்சஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா 150 தான் ஸ்கோர்ஸ் இந்த ரெக்கார்டாக இருக்குது. அதுக்கு மேலே ஸ்கோர்ஸ் போகலை. ஸோ இந்த மேட்ச்க்கும் நீங்கள் அதிகமாக வந்து அதையே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தீப்தி சர்மா மாதிரி இருக்கக்கூடிய பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்கட்டும், நிட்டா டார், ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கெலாம் நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசன்ட் மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் இந்தியா தான் 138 அடிச்சிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச் 125க்கு 7 ஸ்ரீலங்கா ஸ்கோர் பண்ணாங்க. இந்தியா சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. தேர்ட் மேட்ச் 138க்கு 6 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க செகண்ட் பேட் பண்ண டீமு. ஸோ மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக போகலை. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாகவே 8 விக்கெட்ஸ் தான். செகண்ட் மேட்ச் 12 விக்கெட்ஸ், தேர்ட் மேட்ச் 11 விக்கெட்ஸ். ஸோ ஒரு 15-16 விக்கெட்ஸ் போயிருக்கு அப்படின்னா தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவுலர் சைடு கொஞ்சம் கேப்டனுக்கு யோசிக்கலாம். ஸோ மற்றபடி நம்ம பார்க்கல பவுலிங் ஆல்ரவுண்டர் இல்லை ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு நம்ம யோசிச்சு சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் பேஸ் பவுலர்ஸ்க்கு 9 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. பேஸ் பவுலர்ஸோட டைப்பு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் தான் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்க்கு பிச்சு சப்போர்ட் பண்ணவே இல்லை. நிறைய ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் தான் அந்த மேட்சஸ்க்கு வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் யாருமே இல்லை. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 19 விக்கெட்ஸ். ஸோ இந்த காலம் ரொம்பவே முக்கியமான காலம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணலாம். ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பார்த்தீங்க அப்படின்னா 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் எந்த விக்கெட்டுமே கிடைக்கல. ஒரு லெக் பிரேக் பவுலர் வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 12 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு வெறும் 3 மேட்சஸில். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணதுக்கான சான்ஸ் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபர்ஸ்ட் இப்போ பிளேயிங் 11 இந்தியா சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக இருக்காங்க. ஸ்மிருதி மந்தானா, ஷஃபாலி வர்மா. ஸோ ஒன் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா ஜெமிமா ராட்ரிகிவ்ஸ், ஹர்மன்பிரீத் கவுர், ரிச்சா கோஸ், சஞ்சீவன் சஞ்சனா, தீப்தி சர்மா, பூஜா வஸ்ட்ராக்கர், ஸ்ரேயங்கா பட்டேல், ராதா யாதவ். லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா ரேணுகா சிங் தாக்கூர்னு சொல்லி. இந்தியா டீம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்காங்க, மற்ற டீம்ஸ் கூட கம்பேர் பண்ணல. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்தியா டீமுக்கு பேட்டிங் அதாவது 6 ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்க ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் அப்படிங்கிறது தெரிய வருது. நியூ பால் பார்த்தீங்க அப்படின்னா ரேணுகா சிங் தாக்கூர் அவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு தீப்தி சர்மா வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ உமன்ஸ் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்ஸ் யார் போல் பண்ணுவா, எந்த இடத்துல போல் பண்ணுவா அப்படிங்கிறது கெஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா அகைன்ஸ்டான சீரிஸ் கூட நம்ம டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணல, வீடியோவும் போடலை. ஸோ இது ஒரு டோர்னமெண்ட் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரெடிக்டபுளாக இருக்கும். ஏன்னா முக்கியமான மேட்சஸ் அப்படிங்கிற ரீசன் காண்டி ரிஸ்க் பெருசாக எடுக்க மாட்டாங்க. சின்ன டீம்ஸ் கூட தான் ரிஸ்க் எடுப்பாங்க, பெரிய டீம்ஸ் கூட ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஸோ டெத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பூஜா வஸ்திராக்கரும் தீப்தி சர்மா வந்து போல் பண்ணாங்க. மிடில் இருக்கக்கூடிய ஓவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயங்கா பாட்டேலும் ராதா யாதவும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபுல் 4 ஓவர்ஸ் யாரெல்லாம் போடுவா? ஃபஸ்ட்டு ரேணுகா சிங் தாக்கூர், ரெண்டாவது தீப்தி சர்மா, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ராதா யாதவ் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. வஸ்திராக்கர், ஸ்ரேயங்கா பாட்டேல் அவங்க கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்க்கு ஸோ ஷஃபால் வர்மா ஆர் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவன் சஞ்சனா ஓவர்ஸ் வந்து ஷேர் பண்ண ஆஃப் பிரேக் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ டாப் ஆர்டர் ஸ்மிருதி மந்தனா அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் நல்ல ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 1 இயரில் பார்த்தீங்க அப்படின்னா சேசிங்கில் இந்த 2 பேரோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு. குறிப்பாக நிறைய மேட்சஸில் செகண்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸே கொடுக்காம ஒரு 50+, 70+ பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா பேட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டான மேட்சஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 70 சம்திங் சேஸ் இருந்துச்சு. ஸோ விக்கெட்டே கொடுக்காம பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேஸை கூட முடிச்சிருந்தாங்க. செகண்ட் பேட்டிங் அப்படின்னா நீங்கள் இந்த 2 பிளேயர்ஸ்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் யாரையாவது ரொட்டேஷன் பண்ணா அப்படின்னா யார் ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா சம் ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் தெரிய வருது. ஜெமிமா ரோட்ரிகஸும் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம் அஸ் அ பிளேயராக. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விசிஆர் கேப்டன் வந்து நீங்கள் ஜெமிமாட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 170 இவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் லாஸ்ட் T20 வேர்ல்டு கப் வந்து 2023 நடந்துச்சு சம்திங். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் வச்சு நடந்தது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அவங்க ப்ளே பண்ண T20s எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியான நாக்ஸ் வந்து ஆடி இருக்காங்க. மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் சிவிசி ஜெமிமா நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹர்மன்ப்ரீத் கவுரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக பெருசாக பேட்டிங் அதாவது ஸ்ட்ரைக் ரேட் ஹர்மன்ப்ரீத் கவுர்னாலே ஸோ ஒரு 180 ஸ்ட்ரைக் ரேட்டு 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடக்கூடிய பிளேயர் தான். பட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் அந்தளவுக்கு பெருசாக இல்லாட்டாலும் பர்டிகுலர்லி பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டாகவும் சரி இந்த கிரவுண்ட்லேயும் சரி நல்ல ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ பெரிய பெரிய டோர்னமெண்ட்ஸ் அப்படின்னா நல்லா ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர் மஸ்ட்டாக உங்கள் டீமில் நீங்கள் இவங்களை பிக் பண்ணியே ஆகணும். ஸோ ஸ்மால் லீக்னாலும் சரி கிராண்ட் லீக்னாலும் சரி ரொட்டேட் பண்ணாதீங்க. ஜெமிமா வந்து உங்களுக்கு லோ பர்சன்டேஜில் ஒரு பெஸ்ட் பிக்காக இந்த மேட்ச்க்கு இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. வெறும் 17% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் நல்ல பிக்காக இருப்பாங்க. நெக்ஸ்ட் ரிச்சாகோஸ் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஆப்போசிட் டீமில் முனிபா அலின்னு ஒரு பிளேயர் இருக்காங்க. ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணல ரிச்சாகோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் ஒரு அஸ் பிளேயராக பிக் பண்ணது 81% ட்ரை பண்ணியிருக்காங்க. அஸ் பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சஞ்சீவன் சஞ்சனா ஸோ தீப்திக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் வரதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ லைன்லேயும் ஃபீல்டிங் நிற்காங்க. பவுலிங் கொடுத்தாங்க அப்படின்னா ரேர் தான், பட் பவுலிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு விக்கெட் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேட்டிங்கில் ஒரு சின்ன கேமியோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓவருக்கு ஒரு 15 ரன் அடிக்கணும் அப்படின்னா சேஸ் பண்ணி வின் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கான எபிலிட்டி இருக்குமே தவிர ஃபேண்டசிக்கு இவங்களை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் ஏற்படுத்தாது. ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. பூஜா வஸ்திராக்கர் ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா போயிருக்கு. விக்கெட்ஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் செகண்ட் பவுலிங்கில் நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க. செகண்ட் பவுலிங்கில் வஸ்திராக்கரை நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேஷனில் போங்க. ஸோ சிவிசியுமே அதிக பர்சன்டேஜ் ட்ரை பண்ணியிருக்காங்க. 6% கேப்டன் 10% வைஸ் கேப்டன்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் பவுலிங்னா மட்டும் விசிஆர் கேப்டன் போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பவுலிங்னா அஸ் பிளேயராக பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஸ்ரேயங்கா பாட்டேல் ஃபஸ்ட்டு மேட்ச் பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கிரவுண்டு ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் தீப்தி சர்மா ஓரளவுக்கு பெட்டராக போல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 7 மேட்சஸ் ஆடிருக்காங்க பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக 7 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அப்படின்னு எடுக்க ரீசன்காண்டி தீப்தியே கொஞ்சம் பாகிஸ்தான் பார்த்து ஆடிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அந்த வகையில் கொஞ்சம் ஸ்ரேயங்கா பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட் பவுலர். ஸோ குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா செகண்ட் பவுலிங்கில் உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் இந்த வருஷம் நடந்த உமன்ஸ் பிரீமியர் லீக்கில் எக்ஸலண்ட்டாக நிறைய மேட்சஸ் வந்து போல் பண்ணி 4 விக்கெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ போத் இன்னிங்ஸுமே வந்து நீங்கள் ஸ்ரேயங்கா பாட்டேல ஸ்மால் லீக்னாலும் சரி கிராண்ட் லீக்னாலும் சரி
முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ராதா யாதவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் ஃபார்ம் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கு. பிச்சு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் செகண்ட் பவுலிங்கில் நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் பவுலிங் அப்படின்னா மினிமமாக இந்த மேட்ச்சுக்கு வந்து 2 இன்னிங்ஸ்னாலுமே இவங்க வந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து மினிமமாக அதிகமாக இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுலிங்னா அது 3 விக்கெட்டாக பவுல் பண்ண மாறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கே தவிர மற்றபடி நீங்கள் இவங்களை அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரேணுகா சிங் தாக்கூர் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் பெருசாக விக்கெட்ஸ் எடுத்தது கிடையாது. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பவுலிங் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் கிராண்ட் லீக்கில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக் அப்படின்னு நம்ம பார்க்கவே இவங்களை முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக நம்ம பிக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவங்க எப்படிப்பட்ட பவுலர் அப்படின்னா விக்கெட்டே எடுக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீம் கேப்டன் ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்த மேட்ச் நீங்கள் அதை நம்பி பிக் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், விக்கெட்ஸே எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைப் ஆஃப் பவுலரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் அதிக மேட்சஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸில் மந்தனா, ஷஃபாலி வர்மா, ஜெமிமா ராட்ரிகஸ், ஹர்மன்ப்ரீத் கவுர்னு சொல்லி இந்த 4 பிளேஸுமே பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரை பண்ணிக்கிறேன். நான் பர்சனலாக டீம் மேக் பண்ணேன் அப்படின்னா 8 பிளேஸ் இந்தியா சைடு, 3 பிளேஸ் பாகிஸ்தான் சைடு அப்படின்னு தான் நான் போவேன். ஸோ போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தீப்தி மஸ்ட் அவங்க டீமில் இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ராதா யாதவ் அப்படிங்கிற மாதிரி நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா பட்டேல்னு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு 8th ஆப்ஷன் வேணும் அப்படின்னா விக்கெட் கீப்பிங்கில் ஒரு சேஃபான ஆப்ஷன் வேணும் அப்படின்னா ரிச்சா கோஸ்ட்டில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஓப்பனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குல் ஃபெரோசா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சித்ரா அமீன் 2 பிளேஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ முனேபா அலி விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் இந்திரா ஐரன் ஜாவத். ஸோ நிட்டா டார், ஆலியா ரியாஸ், உமிமா சொஹேல், ஃபத்திமா சனா, ஸோ துரா ஹஷன், தியானா பேகு, சதியா இக்பால். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸும் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் இயர் ஏஷியா கப்புக்கும் இந்த ஏஷியா கப்புக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸான பிளேஸ் ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் சீசனோட கேப்டன் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசன் ப்ளே பண்ணலை. ஸோ ஓரளவுக்கு பாகிஸ்தான் டீமை ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சீசன்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆலியா ரியாஸுங்கிற பிளேயரு சும்மா அதாவது ஒரு மேட்ச் எடுப்பாங்க, ஒரு மேட்ச் எடுக்க மாட்டாங்க, அப்பப்போ வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக டீமில் இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நியூ பால் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டீமில் ஸோ உமைமா சொஹேலுக்கு வந்து போல் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா டியானா பேகும் ஃபாத்திமா ஜனா அந்த 2 பேஸ் பவுலர்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. மிட் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் சதியா இக்பால், டூரா ஹஷன் பார்த்திங்க அப்படின்னா பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஆலியா ரியாஸை நீங்கள் வந்து டெத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் நிட்டாடார் பொறுத்த வரைக்கும் மிட் ஓவர்ஸில் ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பாகிஸ்தான் டீமில் ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் யார் ப்ரோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நிட்டா டாரே, ஸோ டீமோட கேப்டன். ஸோ ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு சதியா இக்பால். இந்த 2 பவுலர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ண போகிறாங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தியானா பேகு, 4th ஆப்ஷன் ஃபாத்திமா சனா, 6th ஆப்ஷன் தூரா ஹோஷன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூடவே ஆலியா ரியாஸ் வந்து 2 ஓவர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ டாப் ஆர்டர்ஸ் குல் ஃபெரோசா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு கிடையாது. இனிஷியலாக ரேணுகா சிங் தாக்கூர் பால் வந்து நிறைய இன்ஸ்விங்கர்ஸ் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ எல்பிடபிள்யூ பவுலுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் ரொட்டேட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்னா மட்டும் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சித்ரா அமீன். ஸோ அமீன் ஸ்பெல்லிங் பார்த்திங்க அப்படின்னா வரும், நான் ஐ கொடுத்துருக்கேன். ஸோ சித்ரா அமீன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் விசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அவங்களோட ஃபஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் ரீசெண்ட் டேஸில் 37 அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவுமே ஒரு சாலிட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. ஹெட்லையுமே போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு முனேபா அலி இவங்களுக்கு வீக்னஸ் இருக்காங்க கேட்டால் எஸ் ஸ்ரீலங்கா பட்டேல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தீப்தி சர்மா 2 ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து இந்தியா டீமில் இருக்காங்க. பட் ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் முனேபா அலி நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. செஞ்சுரிஸ்லேருந்து 50s வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக ஓப்பனிங்கில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் T20 அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். 27 தான் அவங்களோட ஆவரேஜ் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ரெக்கார்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் பிக் தான். ரிச்சா கோஸ்னு போனீங்கன்னா முனேபா அலி ஸ்கிப் பண்ணலாம். முனேபா அலின்னு போனீங்கன்னா ரிச்சா கோஸை ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. ஐரம் ஜாவத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய ஒரு டீசெண்டான பேட்டரு. ரீசெண்டாக ஃபார்ம் பெருசாக இல்லை. ஸோ இருந்தாலும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா அஸ் அ பிளேயரான டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அஸ் அ பிளேயராக பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கில் சம் டீம்ஸில் ஃபஸ்ட் பவுலிங்கில் யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நிட்டாடார் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸும் மஸ்ட் பிக்கு. ஸோ பேட்டிங்கில் ஒரு எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர். ஸோ மைல் ஸ்டோன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இவங்க ஒரு 77 ரன் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா T20 இன்டர்நேஷ்னலில் அவங்களோட 2000 ரன்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. 150வது T20 போட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக 150வது T20 போட்டி வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒரு மைல் ஸ்டோனில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பாகிஸ்தான் மொத்த டீமில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு எலிஜிபிளான பர்சன் அப்படின்னா நிட்டாடார் தான். ஃபுல் ஓவர்ஸ் போல் பண்ணுவாங்க. பேட்டிங்கில் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஸோ மஸ்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆலியாரேஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக மொத்தமாகவே 28 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 3 மேட்சஸ் ப்ளே பண்ணி விக்கெட்ஸும் எடுத்தது கிடையாது. 2 இன்னிங்ஸ் போல் பண்ணியிருக்காங்க, விக்கெட்ஸ் எடுத்தது கிடையாது. பட் ஃபஸ்ட் போலிங் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா டெத்தில் போல் பண்ணுறாங்க. ஒரு LBW போல்டு பேட்டிங்கில் ஒரு 10-15 ரன். பேட்டிங்கில் லாஸ்ட் சீசன் ஏஷியா கப்பில் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு 10-15 ரன் அடித்தா கூட ஓரளவுக்கு டீசெண்டாக ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒமேமா சோஹேல் ஒரு எக்ஸலண்ட்டான கிரிக்கெட்டர். பட் ரீசெண்ட் டேஸில் அவங்கள பெருசாக யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரீசெண்ட் ஃபார்ம் வந்து ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. விக்கெட்லெஸ்ஸாக தான் நிறைய மேட்சஸ்க்கு வந்து போயிருக்காங்க. ஸோ 8% தான் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் இப்போ வரைக்கும் இவங்களை ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரிஸ்க்காக நிட்டாடார் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து ஒமேமா சோஹேல் போல் பண்ணாங்க அப்படின்னா மஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் இயர் ஏஷியா கப்பில் ஏதோ ஒரு டீமுக்கு நினைக்கிறேன் சம்திங் மலேசியாவோ ஏதோ ஒரு டீமுக்கு அகைன்ஸ்டாக ஹேட்ரிக் வந்து இவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ லோ பர்சன்டேஜ் பெஸ்ட்டாக நான் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவங்களையும் மென்ஷன் பண்ணுறேன். ஃபாத்திமா சனா அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தியானா பைக். ஸோ இந்த 2 பிளேஸுமே ஃபஸ்ட் பவுலிங் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த 2 ரைட் ஆம் மீடியம் ஃபாஸ்ட்டில் யாருக்கு அப்புறம் நாங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா தியானா பெய்க்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாத்திமா சனாக்கு அதிகமாக இருக்குது. பட் பெய்க் தான் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் விக்கெட்ஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டுரா ஹாசன் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் பிச் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணது கிடையாது. ஒரு நியூ பிளேயர் உள்ளே வராங்க. ஸோ ரிஸ்க்கான பிக்கும் கூட. லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இந்தியன் பேட்டர்ஸ் அகெயின்ஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு WPL பார்த்தீங்க அப்படின்னா ஷோபா ஆஷனாக்கு அகெயின்ஸ்டாக ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு மேட்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5 விக்கெட்டில் எடுத்திருந்தாங்க ஆஷா ஷோபனா. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம்னா ரிஸ்கி செகண்ட் போலிங் ரேராக ட்ரை பண்ணலாம். ஸ்பின்னர்ஸ்க்கு பிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சதியா இக்பால். இந்த பர்டிகுலர் பாகிஸ்தான் டீமில் இன்னொரு கேப்டன் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சன் அப்படின்னா கிராண்ட் லீக்கு சதியா இக்பால்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஒரு 2-3 விக்கெட் வரைக்கும் இந்த மேட்ச்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டெத்துலேயும் போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பாகிஸ்தான் டீம்லேருந்து இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸில் ஃபஸ்ட்டு சித்ரா அமீனு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஐரம் ஜாவத், நிட்டாடாரு. ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா தியானா பெய்க், சதியா இக்பால்னு சொல்லி 5 பிளேயர்ஸ் வரைக்கும் போயாச்சு. ஸோ நான் ரிஸ்க்காக பார்த்திங்க அப்படின்னா ஒமேமா சோஹேல் ஸ்டாட்ஸ் எதுவுமே இல்லை, ரீசெண்டாக ஃபார்ம்லேயே இல்லை. பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பார்த்திங்க அப்படின்னா ஒமேமா சோஹேல் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்கிறதுனால முனேபா அலி அப்படிங்கிற மாதிரி என்னோட 7 பிளேஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் மந்தனா, நிட்டாடார், தீப்தி சர்மான்னு சொல்லி 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு சேஃபான பிக் வேணும் அப்படின்னா நிட்டாடார்ட்ட கேப்டன் ஸ்மால் லீக்கில் போகிறது பெட்டராக இருக்கும். வைஸ் கேப்டன் தீப்தி சர்மான்னு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. இன்கேஸ் நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன். ஏன்னா 28% பார்த்திங்க அப்படின்னா மந்தனா தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு செகண்ட் பேட்டிங் பண்ணாமல் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸ்க்குள்ளேயே CVC போகிறது ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. நெக்ஸ்ட் ரிஸ்கி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராதா யாதவ், ஜெமிமா ராட்ரிக்யூஸ், சதியா இக்பால். 2 தடவை ஜெமிமா ராட்ரிக்ஸ் மென்ஷன் ஆகிட்டு. ஸோ 3 பிளேஸ் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங் பண்ணால் ராதா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு. 3 விக்கெட் வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஜெமிமா ஃபஸ்ட் பேட் பண்ணால் சதியா இக்பால் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங் பண்ணையில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இதில் பூஜா வெஸ்ட்ராகர் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா பூஜா வெஸ்ட்ராகர் கூட ஒரு முக்கியமான பிக் அப்படிங்கிறது தெரியப்படுது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிச்சிருக்க பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் முனேபா அலி மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்மன்பிரீத் கவுர், ஸோ ஸ்மிருதி மந்தனா, அமீன், ஜெமிமா ராட்ரிக்யூஸ், சஃபாலி வர்மான்னு சொல்லி இந்தியன் டாப் 4 பேட்டர்ஸும். ஸோ பாகிஸ்தான் சைடு பார்த்திங்க அப்படின்னா அமீன் மட்டும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் தீப்தி சர்மா, நிட்டாடார் மட்டும் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் ராதா யாதவ், இக்பால். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயங்கா பட்டேலை கொஞ்சம் ரிஸ்கியாக உள்ளே கொண்டு வந்திருக்கோம். கேப்டன் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து 6% ட்ரை பண்ணிக்கக்கூடிய நிட்டாடார்ட்டையும், வைஸ் கேப்டன் தீப்தி சர்மா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.